நான் சொல்றேன் சார். அந்த நேத்து அந்த சௌந்தர்யாக்கு வந்து ஒரு கோழி மாரி ஒரு டாஸ்க் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஆ முத்துக்குமரன், விஷாலு, ஆ அப்புறம் இன்னொருத்தர் யாரோ நிப்பாங்க அந்த இடத்துல. சிவகுமார்ன்னு நினைக்கிறேன். ஆமா. இவங்கெல்லாம் நிக்கும்போது, "நீ கோழி மாரி உட்கார்ந்து முட்டை போடு. நான் பின்னாடி உட்கார்ந்து பிடிக்கிறேன் அந்த முட்டைய" அப்படின்ற மாரிலாம் பேசியிருப்பாங்க. ஆ அது வந்து வல்காரிட்டி ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. ஆக்சுவலா நான் அந்த மாதிரி ஒரு டாஸ்கா பார்க்கவே இல்லை சார். பாக்கலீங்களா? நேத்து குடுத்திருப்பானுங்க இந்த லைன் கிராஸ் பண்ணதுக்கு ரூல் பிரேக் பண்ணது. ஆனா தப்பு தான். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது முட்டை போடுன்னு சொன்னா ஒரு ஒரு இது ஏதோ சொல்லலாம். அத போய் உட்கார்ந்து பின்னாடி பிடிக்கிறேன். நான் அந்த இடத்துல செக் பண்றேன். இப்படின்லாம் முட்டை வர்றத பார்க்கிறேன் ஆக்சுவலி இது அப்படின்லாம் வந்து சொல்றது. பாய்ஸோட அட்வான்டேஜ் ரொம்ப போயிருச்சு. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு பாய்ஸோட அட்வான்டேஜ் இந்த யார் மாதிரி இந்த விஷயத்துல. டாஸ்க் கொடுத்தது யாரு? முத்துக்குமரன் முத்துவோட விஷால் ஐடியா கிட்ட காதுல ஐடியா கொடுப்பாரு இந்த மாதிரி கூடுன்னு சொல்லிட்டு. யார் கொடுப்பா ஐடியா? முத்து 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 யாருக்கு கொடுப்பார் இந்த ஐடியா? விஷாலுக்கு விஷால் இது இது அந்த கிளிப்பிங்ஸ் இருந்தா நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. நீங்க பாருங்க. ஃபைன் ஃபைன். ஆக்சுவலி அந்த கிளிப்பிங்ஸ் அதிகமா இல்ல, பார்த்து அனுப்பி விடுங்க சாம். இதுதான் வந்து வெளியில இது வந்து அந்த அந்த பொண்ணு ஆனா ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணிடுச்சா? அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணிடுச்சு. அது பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருந்துச்சு. அப்படின்னா இது கண்டஸ்டன்ட்டை பொறுத்து தான். இந்த கண்டஸ்டன்ட் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற விதம் வந்து ஜாஸ்தியா போறது. இதே வேற கண்டஸ்டன்ட் கிட்ட இதை கேட்டிருந்தா ஒரு பதிலோ இல்ல ஒரு ரியாக்ஷனோ ஒன்று வந்திருக்கும் பாருங்க, அப்ப தெரிஞ்சிருந்திருக்கும். இல்ல அந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் ஆக்வர்டா தான் சார் பட்டுச்சு. ஏன்னா அது வந்து அந்த இடத்துல கட்டாயப்படுத்தப்பட்டதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லைனை கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு பனிஷ்மெண்டா ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம நம்ம பண்ணிதான் ஆகணும். நம்ம தெரியாம பண்ண ஒரு லைன். ஹலோ சார். சார் கேக்குதா? அது சொன்னோம். எனக்கு தெரியாது, எப்படின்னு தெரியாது, நீ பண்ணிக்காமி எப்படி பண்ணணும். அது ஒரு வாட்டி அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இப்படி கத்தக்கூடாதுமா, அப்படி கத்தணும் அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். ஹவிந்தர் சார் கேக்குதா? சார் கேக்குது சார். சார் நான் இதை வந்து வீட்டுல ஃபேமிலியோட உட்காந்து பார்த்த டைம் செய்து. வீட்டுல ஃபேமிலியோட உட்காந்து பார்த்த டைம்ல ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டது. என்ன விதமான மைண்ட் செட்ல இந்த டாஸ்க் கொடுத்தாங்க அந்த கேர்ளுக்கு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய அப்செட். ஏன்னா நீங்க வேற டாஸ்க் கொடுத்துருக்கலாம், ஆனா அந்த கோழி மாதிரி முட்டை போட யூஸ் பண்ண வேர்ட்ஸ் நாங்க பேச விரும்பல. ரொம்ப ரொம்ப தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க சார். அந்த பொண்ணு சார், அந்த பொண்ணு ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தேன், பிடிக்கல. பட் அது ஸ்போர்ட்டிவா டாஸ்க் பண்ணாங்க. பட் அது அந்த அந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துச்சு சார். முத்துக்குமரன், விஷால் அந்த பாயிண்ட் பேசதான் சார் வந்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது தவறான செயல் தான். அது ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணே ஒத்துக்கிட்டு இருந்தா கூட அது ஒரு எல்லையை மீறி ஃபன் தேவையே இல்லை. ஒரு எல்லையை மீறிடுச்சுன்னா அது ஃபன்னாவே தெரியாது. அதுக்கப்புறம் அது ஆனா இங்க எது கடைசியா கொண்டு போக ட்ரை பண்ணோம்னா இன்டென்ஷன்ஸ் தான். பட் இது இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல இன்டென்ஷனாவே இருந்தாலும் அது தவறா தான் போர்ட்ரேட் ஆகும். ஆக்சுவலி சார் அது வந்து என்னன்னா, நைட் அன்ஷிதாக்கு ஃபுட்டு வந்து தராத விஷயத்துக்கு அப்புறமும் வெளியே வந்து கேர்ள்ஸ் டீம் அப்ப விஷால் வந்து ஒரு முட்டை கொடுப்பாரு. அந்த இடத்துல இருந்துகிட்டு அன்ஷிதாட்ட வந்து ஆனந்தி சொல்லுவாங்க, இது சௌந்தர்யா போட்ட முட்டை தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன். அது பாய்ஸ் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் கொடுக்கலான்ற டாஸ்க்கு இது ஒரு தள்ளப்பட்டாங்க. கேர்ள்ஸ் தள்ளப்பட்டாங்கன்றத பாக்குறத விட இந்த அட்வான்டேஜோட லெவல் இருக்குல்ல, அந்த தீபக் சொல்ற மாதிரி தான், என்னோட பவுண்டரிக்குள்ள நீ வராத அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க பவுண்டரிய வந்து ரொம்ப கிராஸ் பண்ணி போயிட்டாங்க ஆக்சுவலி. அது உண்மைதான். அது நிறைய இடத்துல கிராஸ் பண்ணிட்டாங்க. அது ஆனா ஒண்ணு ஸ்போர்ட்டிவாவே போயிட்டு இருக்கு. அது என்னைக்கு வேற மாதிரி வெடிக்குமோ, அது வெடிக்கும் போது ரொம்ப அதோட அப்பரன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ரியாக்டிவ் லெவல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு கூட இந்த ஜாக்லின் காலையில என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மைக்கு வந்து ஆக்சுவலா பேட்டரி மாத்துறதுக்கு வந்து டாஸ்க் கிடையாது. அது பிக் பாஸ் வந்து பெல் அடிச்சு நீங்க மாத்துங்கன்னு சொல்றாரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். பர்மிஷன் மட்டும் கேட்டுட்டு போனோம். இன்னைக்கு வந்து புதுசா அதுக்குன்னு ஒரு டாஸ்க் கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
ஆக்சுவலா அந்த இன்சார்ஜ் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்குது தோணுதோ அதை செய்யறாங்க. அது மத்தவங்க எல்லாம் வந்து பண்ணா தானே இருக்கு, நம்ம எடுத்துட்டு போலான்ற மாதிரி இருப்பாங்க. ஜாக்லின் நீங்க ஏன் ஒரு ஒரு இதுக்கும் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல தானே சார் ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலா அந்த நம்மளுக்கு. சார் கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஜாக்லின் காலையில அந்த மைக்கு பேட்டரி மாத்த போவாங்க ஸ்டோர் ரூமுக்கு. ஓகே. இப்ப இந்த பேட்டரிக்கெல்லாம் முன்னாடி இந்த வீக்ல வந்து டாஸ்க் கிடையாது. இந்த வீக் வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லாம சும்மா ஒரு பண்ணா ஒரு ஜிப்ரிஷ்ல பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டாஸ்க். அது வந்து ஜாக்லின் கேட்ட கொஸ்டின் கரெக்டா? நீங்க ஏன் பண்ணீங்க, ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றது. ஆக்சுவலா வந்து ஜாக்லின் பண்ண ஒரு கேள்வியை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு டாஸ்கா ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா பார்த்தா தப்பு சார். ஏன்னா இங்க வந்து நம்ம லிவிங் ரூமுக்கு போட்ட ரூல் வந்து அவங்களுக்கு ஒரு வேளை ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம். ஒரு சின்ன சின்ன டாஸ்க் தானே, அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல என்ன ஈகோவா அப்படின்லாம் வந்து ஒரு குரூப்பா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி சார் கிட்ட உட்காந்து பேசணுமே, அப்புறம் நாமளே இப்படின்னு இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவங்க வந்து எல்லாருமே ஓகே. பட் ஜாக்லின் கேட்டது வந்து எனக்கு இன்னொரு ஆங்கிள் இதை கேள்வியா கேட்டிருந்தா அவங்க வந்து ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றது எல்லாரும் ஒரு ஒரு இஷ்யூவை எடுத்து 2 நாள்லாம் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு டக்குன்னு கேள்வியா என்ன கேட்டா ஒரு கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை. அதனால அந்த ஆங்கிள் படி கேள்வி ஓகே. இந்த கேள்வியை வந்து எதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு சரியான கன்வின்சிங்கான பதில் இருந்திருந்தா ஓகே தான். அதுதான் என்ன சொல்றாங்க, இவங்க நம்ம பண்ணா எடுத்து பண்ணோம்னா நாளைக்கு நம்ம அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கும் போது அவங்க வந்து திரும்பி இதை வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி கன்வின்சிங்கா தானே சார் இருக்கு. இப்ப அவர் சொன்னது கரெக்டா தானே இருக்கு, கன்வின்சிங்கா தானே இருக்கு. இத வந்து ஈகோ இல்லாம ஃபன்னா எடுத்துக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் அதே இன்னொன்னு பார்த்தேன், நான் பார்த்தது சொல்றேன். அதாவது மஞ்சரி இது தர்ஷிகா வந்து வர்ஷினி தர்ஷினிகா ஏதோ மைக் விஷயத்த தப்பு பண்ணதுக்கு அப்ப வந்து தர்ஷிகா உள்ள வந்து ஒண்ணு பேசுவா இந்த மாதிரி. அது அப்ப மஞ்சரி வந்து எனக்கு ஒரு கரெக்டான பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது இது ஏன் வந்து குரூப்பா ஒரு பாயிண்டா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ற அப்படின்றது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து ஒரு சொல்லியிருக்க அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க மைக்கு போடாம தப்பு பண்ணிட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க இல்ல இன்னொருத்தவங்க டாஸ்க் பண்ணணும்ன்றதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் சொல்லுவாரு, உங்களுக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுனால நீங்களும் இதை வந்து சேர்ந்து பண்ணணும்ன்ற மாதிரி அந்த இது வரைக்கும் எனக்கு ஓகே. ரூம்குள்ள ஒண்ணு நடக்கும்ல, இவங்க வந்து கூப்பிட்டு நான் இப்படி சொன்னாங்க, நான் இப்படி சொல்லிட்டேன், இது கேப்டனுக்கான ஓகே, ஆனா இனிமேல் கேப்டனே கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஒரு குரூப்பா அட்ரஸ் பண்ணும்போது மஞ்சரி ஒண்ணு பேசுவாங்க தெரியுங்களா? அது கவனிச்சிங்களா? இல்ல ஞாபகம் இல்ல, என்ன பேசினாங்க? அவங்க குரூப்பா பேசும்போது மஞ்சரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இது ஓகே, இது வந்து ஒரு தகவலா சொன்னா ஓகே, இது ஒரு குரூப்போடைய டெசிஷனா எடுக்கிற மாதிரி எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது கவனிச்சிங்களா நீங்க? ஆமா ஆமா ஆமா. இதுதான் தர்ஷிகா. நான் அந்த பாயிண்ட நோட் பண்றதுக்கு தான். தர்ஷிகா போய் தன் செயலை நாளைக்கு எங்கேயாவது நியாயப்படுத்துறதுக்கு குரூப்பை ஃபார்ம் பண்ணி இது ஒரு கேர்ள்ஸ் டெசிஷன்னு நாளைக்கு கொண்டு வந்து கன்க்ளூட் பண்ணதான் அவங்க எப்பவுமே ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த நாரதர் வேலை அது எவ்வளவு. இப்போ இது அவங்க பேசினாங்க, அருண்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க, இது என்ன குரூப்ல திரும்பி கன்வே பண்ணி அது ஒரு பெரிய போன வாரம் மாரி 3 நாள் 3 நாள் கூட இல்ல. ஆனா இத ஒரு கண்டென்ட்டுக்கு இதுதான் பாயிண்ட்ன்றேன். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரதான் பாயிண்ட். ஆமா ரவி சார், குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் சார். சார், என்னோட கொஸ்டின் என்னன்னா, விஷால் வந்துட்டு தர்ஷிகாட்டையும் சாத்தனாட்டையும் போய் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி சௌந்தர்யா பத்தி நான் எதுவும் வந்து தப்பா பேசல அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க,
என்னன்னா என்ன விஷயம்னு தெரியாம நீங்க சௌந்தர்யா பத்தி தப்பா பேசுங்க, தப்பா தப்பா பேசாதீங்க அப்படின்னு. அப்ப அவங்க பாயிண்ட் வந்து நல்லா இருந்துச்சு சார். சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலா நான் அந்த போலிங் போகும்போது வேண்டிக்கிறது என்னன்னா, மஞ்சரியா உள்ளேயே வைங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு ப்ராப்பரான வெயிட்டேஜ் ஏறுது. அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான வெயிட்டேஜா ஏறுது. அதனால அந்த பொண்ணு உள்ள இருக்கிறது ரொம்ப மஸ்ட். ஆமா சார். அதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். மஞ்சுரி நல்ல வேலிட் பாயிண்ட்ஸ். இவங்க இவ்வளவு நாள் தவறான பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்க பிடிச்சி நல்லா பேசுறாங்க கரெக்டா. அதுவும் வந்து பழைச பேசாம அந்த கரண்ட் ஹேப்பனிங்ஸ்ல கரெக்டா பேசுறாங்க அவங்க. எப்போ பாய்ஸ் மஞ்சுரியை சூஸ் பண்ணிட்டாங்கன்னோ அப்பவே பயந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க வர்ஷினியை சூஸ் பண்ணதோ, ரியாவை சூஸ் பண்ணதோ, சிவாவை சூஸ் பண்றதோ, கேர்ள்ஸோ மற்றதில்ல, மஞ்சுரியை சூஸ் பண்றதுக்கு சொன்ன காரணங்கள் சொன்ன எல்லா பாய்ஸோடைய இதையும் பாருங்க, பைத்தியகார்த்தனத்தோட உச்சத்துல இருக்கும். இந்த நாமினேஷனே ஒரு என்ன சொல்றது, அதே மாதிரி எனக்கு சௌந்தர்யா பண்ண அந்த விஷயமும் பிடிக்கல. அதாவது ராணாக்கு ஒரு அட்வைஸ்ன்ற பேர்ல உன்னை நான் அதை சொல்லி கூட பண்ண விருப்பப்படல. எனக்கு அப்ப என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, முதல் நாள் இந்த பொண்ணு என்கிட்ட அழுதுட்டு வந்து எல்லாரும் என்னை வந்து எதுவுமே பேசல, அமைதியா இருக்காங்கன்னு சொல்லி கார்னர் பண்ணி என்ன ரொம்ப மனவேதனைப்படுத்துறாங்கன்னு அழுதுட்டு வந்து என்கிட்ட சொன்ன பொண்ணு. எனக்கு என்னமோ அது ரியா கொஞ்சம் ஏத்தி விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் ஏதோ அட்வைஸ் பண்ணி என்னன்னு தெரியல. கொஞ்சம் இந்த அவங்க வந்ததுல இருந்தே கொஞ்சம் ரியா வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க கிளாப்ஸும் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேட்டட் ஆயிருக்கும் சார். கிளாப்ஸ் அது இது நிறைய விஷயங்கள் எல்லாமே சேர்ந்துருக்கும். பட் ஆனா அது கொஞ்சம் ராணாவை இன்சல்ட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா இருந்தது. அது அப்படி பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு. அதுவும் யார் அந்த நிலைய அடைஞ்சு அதுல இருந்து வந்தாங்களோ அவங்க பண்ணவே கூடாது. அது எனக்கு வந்து எனக்கு சௌந்தர்யா லிட்டரலா அழுதுட்டு வந்து பேசினது என்கிட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால எனக்கு அதை பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு வந்து இப்படி ஸ்பாக் பண்ணுது, அது நல்லா இல்லையேன்ற மாதிரி இருந்தது. ரவி சார், இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ராணவ் வந்துட்டு சௌந்தர்யாட்ட பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு. அப்ப ராணவ் கிட்ட சௌந்தர்யா தான் சொல்லுவாங்க, ஏதாவது டவுட்னாலும் உங்களுக்கு ஏதாவது தெரியலனாலும் என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்ட்டு. மார்னிங் ராணவ் வந்துட்டு சௌந்தர்யாவை டைரக்ட் நாமினேஷன் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஆயிட்டனால அவங்க அப்படி பேசிட்டாங்களோ. கரெக்ட் பிரதர். ஆனா நீங்க வந்து அதை வந்து பொது இடத்துல அடிக்காதீங்கன்ற. நீங்க பொது இடத்துல வந்து மார்க் பண்ணீங்கன்னா அது நீங்க பாய்ஸ் என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும் சொல்றீங்களா? பேக் ஃபயர் ஆயிடும். இன்டெரக்டாவே ஒரு இப்ப நம்ம ஒரு செகண்ட் இந்த பொண்ணுக்கு வந்து முத்துக்கோமனுக்கு சொல்லலையா ஹெட் வெயிட் தலகணம் ஏறிடுச்சான்னு கேள், அதே தானே வரும் சௌந்தர்யாக்கும். இது சௌந்தர்யா பண்ணது வந்து நிறைய ஸ்டெப்ல பேக் ஃபயர் ஆயிடும். இவங்க அப்புறம் முதல் வாரம் அழுது வந்து தப்புன்ற மாதிரி ஆயிடும். எல்லாமே பேக் ஃபயர் ஆகும். ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்துடுச்சுன்னா அந்த கான்பிடன்டோட கேம் விளையாடணுமே தவிர இன்னொருத்தவங்கள சீரியஸான அட்டாக்ல. ஆனா ப்ரோ இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா அந்த டைரக்ட் நாமினேஷனோட பவரை வேஸ்ட் பண்ணிட்டியே அந்த இதுல சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு கால் வந்துகிட்டே இருக்க, கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே போயிட்டாங்க சார். அது எப்படின்னா மில்லர் அந்த ஒரு கான்பிடன்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா ஒண்ணு பண்ணிருப்பாங்க. ஒரு கான்பிடன்ட் லெவல் உச்சத்துல போகும்போது ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் ஒரு அடி அடிச்சு உட்கார வச்சோன்னா அவங்க அந்த சேஞ்ச் ஓவர் கொடுப்பாங்க பாருங்க. அப்படி இருக்கணும். எல்லாருமே அப்படித்தான் வருது. இப்போ நம்ம அந்த இதுலயுமே சொல்றேனே, நம்ம ரெகுலரான இதுலயுமே நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட்ல வந்து நம்ம எந்த இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிடுவோம். ஒரு இது நம்மளுக்கு தப்புன்னு வரும்போது அது ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த டைம்ல. ரெண்டாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுதான் இந்த ஒயில்ட் கார்டு அவரு ராணுவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. ஆக்சுவலா வந்த உடனே அவங்கள ஐசோலேட் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, கார்னர் பண்ண. ஆனா ப்ரோ அவங்க அத வாண்டடா பண்ண மாதிரி தெரியல. இது வந்து வாண்டடா பண்ணாம எனக்கு தெரிஞ்சு இது ரியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் மூஞ்சில அடிப்பாங்க பாருங்க, ரிவ்யூன்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ணலன்ட்டு. அந்த ஒரு இதை இவங்க எடுத்து வச்சு பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
ஒரு ஏன்னா நாமினேஷனே பாத்தீங்கன்னா ரவி சார் சொன்ன மாதிரி ஒரு வைல்ட் கார்டு வந்து இன்னொரு வைல்ட் கார்டே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே நடக்கல அப்படி. புரியுதா? ஆனா இது மக்கள் மைண்ட் செட்டை பாருங்க ப்ரோ. மஞ்சுரியும் ரியாவும் கீழே இருக்காங்க, ராணவும் இல்ல சிவகுமாரும் மேல இருக்காங்க. ரியா எப்படின்னு தெரியல ஆக்சுவலா. ஆமா ஆமா மஞ்சூரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேவ் பண்ணப்படணும். ஏன்னா அவங்க எல்லாம் இவங்க ஒரு மாசமா நம்மளுக்கு கண்டென்ட் தராதது அவங்க பாயிண்டா நல்லா பேசுறாங்க. ஆமா, நான் வந்து ரியா ஏன் சொன்னேன்னா அவங்க பேசுறது, அவங்க வாய்ஸ் கேக்குது, மத்தபடி கூட வேணாம் தான், வாய்ஸ் கேக்குது, அதனால சொல்றேன். இந்த ரியா வாய்ஸ் கேக்குது, ஒரு சில இடத்துல இரிட்டேட் ஆகுது நம்மளுக்கு. அது சண்டை எல்லாம் போட்டா நல்லா தைரியமா நின்று செய்யறாங்க ரியா. இன்னைக்கு பாத்தீங்களா ப்ரோ, கடைசியில முத்துக்குமரன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு கேர்ள்ஸ்ல ஸ்ட்ராங் பிளேயர் சௌந்தர்யா தான் அப்படின்னு. ப்ரோ 35 நாள் ஆச்சு ப்ரோ, இப்பதான் கண்டுபிடிக்கிறியா நீ அப்படின்னு. இல்ல அது இப்ப கண்டுபிடிச்சாதான் கரெக்ட். ஏன்னா ஸ்டார்டிங் 2 வீக்ஸ் அவங்களே விளையாடுனாங்க. அதாவது பரவாயில்ல, பாய் கேர்ள்ஸ் டீம் கண்டுபிடிச்சிப்பாங்க முத்துக்குமரனோட கேம் பிளேவை 20 டேஸ்க்கு அப்புறமா முத்துக்குமரன் கண்டுபிடிச்சதை விட தர்ஷிகா கண்டுபிடிச்சு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க பாருங்க ப்ரோ. அவங்களுக்கு தர்ஷிகா வந்துட்டு அவங்க செம்ம ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஆனா எப்படி சொல்றது, ஒரு மத்தவங்க மேல ஒரு வெஞ்சன்ஸோ ஒரு இதோ அது இருக்கனால கொஞ்சம் இதாயிருதோ நினைக்கிறேன், பேக் ஃபேர் ஆயிருதோ. ஸ்மார்ட் தான், ஆனா அவங்க ஃப்ரண்ட் ரன்னரா இருக்க விரும்பல. யாரையாவது பின்னாடி வந்து தூண்டி விட்டு தான் விளையாடணும்னு பாக்குறாங்க. சேம் வந்து ஆனந்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரண்ட் ரன்னர்ல வர மாதிரி இருக்கு. ஆனந்தி எப்பயில இருந்தா அப்படிதான் ஃப்ரண்ட் ரன்னர் தான். பட் சில விஷயத்துல அப்படியே ஆஃப் ரன்னரா மாறிடுவாங்க. இல்ல பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃப்ரண்ட் ரன்னரா தான் இருக்காங்க. சுனிதா அப்புறம் தர்ஷிகா பவித்ரா எல்லாம் நிறைய இடத்துல தூண்டி விட்டு நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க. இல்ல ப்ரோ, அது வந்து மேனிபுலேட்டிவ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. அது நம்ம வந்து அது வந்து இதுல வராது. பட் ஆனா அவங்க கேள்வி கேட்கறதுலாம் ஃப்ரண்ட் ரன்னர்ல இருந்து அடிச்சு நவுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ப்ரோ இன்னொன்னு என்னன்னா, ஜாக்லின் வந்து இன்னைக்கு பண்ணது கொஞ்சம் தேவையே இல்லாம இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க டாஸ்க ஒத்துக்கிட்டாங்க, முன்னாடி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு அது பிடிக்கல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறது கொஞ்சம். எனக்குமே அதுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு சில டாஸ்க்ல வந்து ஜாக்லினாவே ஒத்துக்கிறாங்க நம்ம பண்ணிதான் ஆகணும்ட்டு, ஒரு சில இதுல அப்போஸ் பண்றாங்க. இவங்க அப்போஸ் பண்ண இடத்துல அவங்க எல்லாம் யூனிட்டியா சேர்ந்துடுறாங்க. இவங்க ஒத்துக்கிற இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது. இந்த மாதிரி நிறைய தனியா தெரியணும்னு நினைக்கிறாங்களா தனியா? ஆனா கேட்ட பாயிண்ட் வேலிட் தான். ஆனா அது எந்த இடத்துல இது இல்ல ப்ரோ, பாயிண்ட் வேலிட் தான். ஆனா அவங்க ஏற்கனவே டாஸ்க் ஒத்துக்கிட்டாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. நடுவுல வந்து எனக்கு இது பிடிக்கல, நீங்க எல்லாரும் பண்றீங்க எனக்கு பண்ண முடியாதுன்னா அவங்களும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அது ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாம மாதிரி டாம் கிட்ட கேட்டா தெளிவான பதில் சொல்லலாம். அது காலையில அந்த ஸ்டோர் ரூமுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ண போகும்போது ஒரு அந்த ஜிப்ரிஸ்ல பேசிட்டு போனோம்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் சொல்லுவாங்க வாய்ஸ். அது புதுசா சொல்லிருப்பாங்க. முன்னாடி பெர்மிஷன் தான், கேட்டுட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். இப்ப அதுக்கு ஒரு ஜிப்ரிஸ்ல நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. அது ஓகே. இல்ல எனக்கு பர்சனலா நேத்து அந்த டாஸ்க் பாக்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, யார் அத சொல்லுவா? ராணவ் வில் டெல் தட் ரைட், அந்த டாஸ்க் கரெக்டா? நேத்து சொல்றப்ப சொல்லுவாரு. சொல்லிட்டு உங்களோட கையை எடுத்து உங்களோட லெஃப்ட் சைடு ஷோல்டர் கிட்ட, செஸ்ட் கிட்ட வந்து வச்சுட்டு நீங்க பெண்ட் பண்ணி சொல்லணும் உள்ள வர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு அப்ப ஆக்சுவலி சொல்லும் போது கொஞ்சம் கடுப்பாச்சு. ஐ டோன்ட் நோ வை. ஜிப்ரிஷ்ல பேசுறது ஓகே, பட் கையை வச்சு இப்படி குனிஞ்சு வாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு அது பிடிக்கல. பட் இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு டெஃபினட்டா தெரியல. இந்த டாஸ்க முடியல அப்படின்னு ஜாக்லின் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ டாஸ்க்குகள் வந்திருக்கு, அதுக்குமே அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன் திடீர்னு இன்னைக்கு ஞானோதயம்னு எனக்கு தெரியல. அதான் அவங்க சொல்ற பாயிண்ட் ஓகே தான் சிஸ்டர். என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த இது சரியா படல. ஏன்னா பிக் பாஸ் வந்து பேட்டரி மாத்த கூப்பிடுறாரு, நாங்க போகணும், அதுக்கு டாஸ்க் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அது ஓகே தான். ஆனா இது அவங்க ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கணும்ல. அவங்களே வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 3 நாளா அவங்களே வந்து ஓகே பண்ணிட்டு இருக்காங்க. அது நடுவுல வந்துட்டு சொல்லும் போது ஸ்ட்ரைக் ஆகுது. எதுக்கு இப்போ இதை தேவையில்லாம எடுத்துட்டு வராங்க, தேவையில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு. இது அதான் அந்த கேப்டன்சி செலக்ட் ஆகி அவங்க அந்த டாஸ்க் அங்கேயே வந்து எதுக்கெல்லாம் டாஸ்க் கொடுக்குறோம்னு சொல்லும் போதே சொல்லியிருக்கணும்.
அதே மாதிரி ஆமா போன அதான் வாரம் சொல்றேன். நடந்த இஷ்யூலயுமே கேப்டன்சி செலக்ட் ஆகி அந்த இடத்துல நாங்க இதுக்கெல்லாம் புதுசா சேர்த்திருக்கோம், இந்த இதுக்கெல்லாம் முந்தி கிடையாது, இப்ப தீபக் வந்திருக்கிறதுனால புதுசா டாஸ்க் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துலயே இவங்க கேட்டிருக்கணும். அதுதான் இவங்க பண்ற பெரிய மிஸ்டேக் இவங்க கேர்ள் சைட்ல. பட் ரூல் புக்ல தான் வந்து ஸ்டோர் ரூம் போனா டாஸ்க் இருக்கணும்னு சொல்லி தான் அவனுங்க மென்ஷன் பண்ணிருக்கானுங்களே ஆல்ரெடி. ஸ்டோர் ரூமுக்கு டாஸ்க் அது பர்மிஷன் வந்து தான். பிக் பாஸ் கூப்பிடும்போது தேவையில்ல. ஆமா, அதான் பிக் பாஸ் கூப்பிடும்போது தேவையில்ல அப்படின்னா இவங்க கேட்டிருக்கணும். பட் நோ ஸ்டில் நோ நோ லாஸ்ட் டாம், வீக் ஆக்சுவலி சினாரியோ மாதிரி தான் இருக்கே. இல்ல லாஸ்ட் வீக் ஒரு இல்ல சீன் டாம், நடந்துச்சுல்ல. ஸ்டோர் ரூமுக்கு போறதுக்கு டாஸ்க் இருக்கு. இது வந்து பேட்டரி சேஞ்ச் பண்றது காமனான விஷயம், பர்சனல் விஷயம் கிடையாது. இவங்களே எக்ஸ்க்ளூடட்னு தான் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் டாஸ்க் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் பண்ண வைக்கிறாங்க? அது அப்ப அவங்க அது கேட்டிருக்காங்கன்னா வேலிட் தானே. மேபி அவங்களுக்கு இப்பதான் மண்டையில அது 2 நாள் பட்டிருக்கும் கழிச்சா, போல. அது அவங்க நேத்தே கேட்டிருக்கணும். நேத்து சாமே கேட்கும் போதே என்ன சொல்லிட்டாங்க, சாம் இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நேத்து கேட்கும் போது அவங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து பேட்டரி எடுத்துட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஓகே, இவங்க என்ன சொல்லிருப்பாங்க, அது எப்படி அவங்கவுங்க பேட்டரி அவங்கவுங்க தான் மாத்தணும்னு நேத்து ஜாக்லின் வாய விட்டுருப்பாங்க. அப்ப ஓகே. எல்லாருமே போகும்போது வரும்போது டாஸ்க் அந்த இது பண்ணிட்டு தான் போனோம்ன்ற மாதிரி இதாயிடுச்சு. இல்ல இவங்க எந்த அவங்கதான் விதத்துல முட்டாளா அவங்கதான் இருக்காங்கன்னா நான் மாட்டிக்கிட்ட மாதிரி பாக்குறேன். இருக்கு சார். இதுல முட்டாளா இருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். பட் இன்னைக்கு கொஸ்டின் கேட்டது ஆமா இப்ப ஆமா இப்ப இதுதான் சினாரியோ அப்படின்னா எனக்கு அவங்க கேள்வி கேட்டது வந்து சரின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ நம்ம சரிதான் இல்ல இது 2 நாள் பாயிண்ட் சாமு வேலிட் தான். 2 நாள் பாயிண்ட் கழிச்சு வேலிட் தான். 2 நாள் கழிச்சு ஜாக்லின் கேக்குறாங்கன்னு நம்ம சொல்றோம். தர்சிகா 4 வாரம் கழிச்சு போன வாரம் இந்த 30 நிமிஷம் 30 செகண்ட் இது வந்து கேட்டாங்க. ஓகே. அப்ப நீங்க வரப்ப பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அத வந்து என்னதான் விமர்சிச்சாலும் அத வந்து யோசிக்காமயே இருந்திருக்காங்க. அது ஓகே. மேபி இப்ப 2 நாள் நேத்து கூட சொல்றப்ப அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜிப்ரிஷ்ன்னு சொல்றப்போ ஃபன்னா இருக்கும். அந்த மாரி கூட நெனச்சு அவங்க ஓகே சொல்லியிருந்திருக்கலாம். பட் இப்ப அட்லீஸ்ட் இவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. யோசிச்சிருக்கலாம் ஜாக்லின். போன அந்த வாரம் இதுக்கு தர்சிகா தான் சொன்னா ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். சண்டையா? ஆமா ஆமா தேவையில்லாத ஆர்குமெண்ட், 2 பேரும் தேவையில்லாம அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. ஓகே. ஆக்சுவலா அந்த என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாரோ சொல்லியிருப்பாங்க, இல்ல நம்ம இதை ஒத்துக்கிட்டோம்னா நம்ம இங்க வரும்போது ஒரு டாஸ்க் நம்ம மாத்தலாம். இவங்க வந்து அந்த ஹூக் ஸ்டெப் மட்டும் போடுறோம், வேற மாதிரி கூட மாத்தலாம். அவங்க உள்ள வரும்போது இப்போ ம். பர்மிஷனா இருக்கு, அத வந்து ம். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணா நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனோம்னா நம்ம இதையும் ஒத்துக்கிட்டா நம்ம பண்ணலான்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. ம்ஹ்ஹ்ம். ஓகேவா? நான் இது பார்க்கல ரெண்டுமே இன்னைக்கு. ம். மக்களே ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்களுக்கு 2 காலையில இருந்து பேரும் இன்ன வரைக்கும் நான் எந்த எபிசோடுமே எதையுமே பார்க்கல. காலையில நான் படுத்ததே 9 மணிக்கு. நேத்து நைட்டு 10:30 மணிக்கு ஸ்பேஸ போட்டு, காலையில 6:30 மணிக்கு ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணதுனால, நான் ஒண்ணுமே பார்க்கல. அதனால தான் எப்பயுமே லேட்டு. 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. நீ சொல்றது கரெக்ட்ன்னு வந்து பண்ணாத. ம். அதே மாதிரி 2 பேருமே அதே தான் சொன்னாங்க. நீ பண்றது கரெக்ட்ன்னு பண்ணாத அப்படின்னு. என்னடா மாத்தி மாத்தி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்கன்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த தெரியலையே. டாஸ்க்ல விளையாட போகும்போதும் ஆக்சுவலா ஜாக்லின் பேரை சௌந்தர்யா சொல்லன்னு ஒண்ணு கேட்டிருப்பாங்க. நீ அப்போ எல்லாருமா சேர்ந்து ஃபர்ஸ்ட் 2 வீக் எனக்கு பண்ணும்போது அப்படித்தானே இருந்துச்சு, இப்போ உனக்கு அப்படி தோணுதான்னா ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வந்துருக்கும். ஓகே. ஆனா சௌந்தர்யா இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, அவ கேட்கறது கரெக்ட் தான் மிச்சம், ஆனா கேட்டுட்டு அது பிரச்சனை முடிஞ்சு போச்சு, திரும்ப 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 கேட்டுட்டு இருந்தா, அதனாலதான் நான் வெளியில வந்து உட்காந்துட்டேன்னு வெளியில வந்து இல்ல சொல்லியிருப்பாங்க. ப்ரோ, சௌந்தர்யா கிட்ட 3 பேர் தான் இருப்பாங்க. அதுல ஜாக்லின் இருக்க மாட்டாங்க. யார சொல்லுவாங்கன்னா ரியா, அடுத்து இன்னொரு 2 பேரை சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள யாரு போலான்னு சொன்னப்பதான் சௌந்தர்யா வந்து ரியான்னு சொல்லுவாங்க. அவங்க ஜாக்லின் பேரை சொல்லலன்றது ஒரு இது இல்ல. அவங்க கேக்குறது இந்த 3 பேரு. அவங்க ஜாக்லின் பேரை அவங்க கேட்கவே இல்லை, யாரு வந்து டாஸ்க்கு போலான்றத. அதனாலதான் சௌந்தர்யா வந்து ரியான்னு சொல்லுவாங்க. ஜாக்லின் பேரை சொல்லாதது வந்து அது வந்து இது இல்ல. ஓகே ஓகே. ட்ரெண்ட்ஸ் என்ன பண்றாரு? ஐயா ட்ரெண்ட்ஸ் என்ன இங்க உட்காந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? பேசுங்க ஏதாவது. ட்ரெண்ட்ஸே இது வரேன்ட்டு போனவரு பார்த்தா ட்வீட் போட்டுட்டு இருக்காரு உட்காந்து. அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரமா ஆளை காணும் சாமி. அவர் 2 மணி நேரமா எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கே. ட்வீட் தான் போட்டுட்டு இருக்காரு தலைவன். அதான் சுரேஷ் எம்எஸ்பி பேசுங்க. சுரேஷ் மைக் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சுரேஷ்
அருணை பிக் பாஸ் பூஸ்ட் பண்றாங்களா ப்ரோ? இல்ல எல்லாத்துக்குமே ஒரு இல்ல பங்கு இல்ல இல்ல கொடுத்துருக்காங்க. ப்ரோ, அது போன வாரம் சத்யா பண்ண மிஸ்டேக்கு வந்து அவருக்கு அந்த இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த கோட் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதானே சொல்றீங்க, அந்த ரிப்பன். ஆமா. அது ஏதாவது ஒரு கண்டென்ட் வரும்னு தான் அதுல பாக்குறாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி கேர்ள் சைட்ல ஒண்ணு ஒரு இது பண்ணுவாங்கன்றது தான் இல்ல பாக்குறாங்க. இல்ல ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் சீசனே வந்து என்னாச்சுன்னா வைல்ட் கார்டு வந்து 1 வீக் கழிச்சுதான் இந்த மாதிரி ஆரம்பிச்சுது. அந்த காங்க போய் லிங்க் பண்றது, கேப்டன்சிக்கு வந்து அந்த ஏதாவது தப்பு பண்ணா 3 டைம்க்கு மேல தப்பு பண்ணா கேப்டன் வந்து மாற்றுறது, இதெல்லாம் லாஸ்ட் சீசன்ல அந்த 6th வீக்கோ 7th வீக் அப்புறமா நடந்துச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான், நாட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட். ஆனா அருண் இப்போ கொஞ்சம் வந்து ட்ரை பண்றாரு ப்ரோ. முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அவரு பாசிட்டிவோ நெகட்டிவோ ஆனாலும் ஏதோ ஒன்று ட்ரை பண்றாரு. Yeah, that's true. ட்ரூ. ப்ரோமோவை பத்தி பேசணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து ஸ்கூல் டாஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜெஃப்ரி வந்து அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டி சொல்ற அப்படி. செகண்ட் ப்ரோமோல வந்து வர்ஷினி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க. அது வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் ஓவர் ஆக்டிங்கா தானே இருக்குமோன்னு சொல்லிட்டு ப்ரோமோவை பார்க்கும் பொழுதே தெரியுது. அங்க போய் என்ன எரிச்சல் மூட்ட போறாங்கன்றது தெரியல. தேர்ட் ப்ரோமோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அந்த கான்டெக்ட் நீங்க தோணுது. ஆனா நம்ம எபிசோட பார்க்கும்போது தலையும் புரியாது காலும் புரியாது, ஏன்டா டே இதையாடா இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அண்ட் ஃபோர்த் ப்ரோமோ வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ராணவ். எனக்கு ஐயா ராணவ் எங்கயா இருந்த, என்னோட பேரு கெட்டு போயிரும் அப்படி இப்படின்லாம் பெருசா பேசுறியா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ப்ரோமோ 4 அண்ட் பாத்தீங்களா? பார்த்தேன் அதான் சொல்றேன். அதான் இப்ப புரியல சாம், எந்த ஆதாமியவாள் காலத்துல இருந்து குதிச்சு வரீங்களா? இல்ல, ப்ரோமோ போய் 4 பத்தி ப்ரோமோ தான் 4 பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருந்தேன் மியூட் பண்ணிட்டு. அது ப்ரோமோ 4 தான். ராணவ் வந்து அப்படியே கொந்தளிக்கிறார். ராணவுக்கு எப்படி திட்டு விடுவீங்க, விழுதா, அதை பண்ணுவீங்க, இங்க பண்ணுவீங்க. முத்துக்கு திட்டு விழுதான்னு தெரியல. அதுல ஃபர்ஸ்ட் ராணவ் இல்ல அன்சிதா இல்ல கேட்கும் போது, சௌந்தர்யா. சௌந்தர்யா நோ கேட்கும் நோ போது ராணவ், அன்சிதா வந்து பேசும்போது ஆப்போசிட்ல முத்து நிப்பாரு. அதுதான் இல்ல ராணவ தான் சொல்றாங்க. சௌந்தர்யா முடிவே பண்ணிட்டாங்க, இவன் ஒரு தத்தி, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனை எல்லாம் வச்சிருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுலயும் பேசுறாங்க. முத்துக்குமரன் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கும், நீ தனியா தெரியுவ. இந்த டைலாக் எல்லாம் நீங்க பேசலாமா முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு. இதுதான் 4 ப்ரோமோ. சோ கீழே இருக்க யாராவது வந்து இது வந்து சௌந்தர்யாவை ஏன் பத்தி தான் பேசணும், முத்துக்குமரன் முத்துக்குமரன்